வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய புதைக்குழிகளால் மன அழுத்தங்களுக்குள்ளாகியுள்ளோம். பிரித்தானிய உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துரைத்த உறவுகள். சட்டவிரோத சொத்து விசாரணையில் சிக்கிய சாணக்கியன், பிள்ளையான் உள்ளிட்ட 28 அரசியல்வாதிகள் குறித்தும் விசாரணை. கெஹலிய இறக்குமதி செய்த மருந்தில் ஆபத்தான பாக்டீரியா, ஜெர்மன் ஆய்வில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தம்பல்காமம் பிரதேச சபை தவிசாளர் தெரிவு, தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் வேறு வேட்பாளர்களுக்கு ஆதரவு. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அரசியல் தலைவர்கள். அரசியல் செய்ய வேண்டாம் என்கிறார் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர். இஸ்ரேல் ஈரான் மோதலில் பங்கேற்பது குறித்து 2 வாரங்களில் முடிவெடுக்கப்படும். அமெரிக்காவின் கருத்தால் மேலும் பதற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கான நீதியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையை தாம் இழந்துவிட்டதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பில் அடிக்கடி புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்படுவதனால் தாம் மன அழுத்தத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் அந்த புதைக்குழிகளை அகலும் நடவடிக்கை சர்வதேச விதிகள் மற்றும் விதிமுறைகளுக்கு படியும் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையின் கீழும் செய்யப்பட வேண்டும் என பிரித்தானிய தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்காவுக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பட்ரிக் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு அங்கமாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளால் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் மகஜர் கையளிக்கப்பட்டது. அந்த மகஜரில் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்த அல்லது ஒப்படைக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களின் கதையை விசாரித்து வெளிப்படுத்த அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் அந்த நேரத்தில் முக்கிய சோதனை சாவடிகளுக்கு பொறுப்பாக இருந்த தளபதிகளை விசாரிப்பதன் மூலம் அதை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கும் பரிந்துரைகளுடன் இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சந்தைக்கு முன்கொண்டு வருமாறு உலக சமூகத்தை கோருவதாகவும் அவர்கள் தமது மகஜரில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இனப்படுகொலை நடந்த நாடுகளில் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட சர்வதேச தரப்பினர் சர்வதேச நீதி வழிமுறைகளின் கீழ் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதை போன்று சர்வதேச சமூகம் தமக்கு நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஐநா தீர்மானம் 46(1) கீழ் ஸ்ரீலங்கா பொறுப்புக்கூறல் திட்டமானது நம்பகமான ஆதாரங்களை சேகரித்து ஆவணப்படுத்தியுள்ளது மற்றும் வலுவான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதுடன் இதன் அடிப்படையில் ஒரு புதிய நீதி பொறிமுறையை நிறுவி செப்டம்பர் 2025 நடைபெறவிருக்கும் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் ஒரு தீர்மானமாக தாக்கல் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். ஸ்ரீலங்காவை சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு வருவதற்கான இந்த முயற்சியை அனைத்து நாடுகளும் ஆதரித்து ஊக்குவிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட உறவுகள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோரின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவர்களை தவிர மேலும் 26 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் உட்பட 28 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் காவல்துறை திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் பணத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்துக்களை கொள்ளளவு செய்துள்ளனர் என்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ஜாபா அபிவர்த்தன, மஹிந்த அமரவீர, ஜமர சம்பத் தசாநாயக்க, ரோஹித அபேகுணவர்த்தன, பவித்ரா வன்னியாராட்சி, காஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக்க, ஜனகதிச குட்டியாராட்சி, வஜ்ர அபேவர்த்தன, மகிபாலகேரத், வஜ்ர அபேவர்த்தன, வடிவேல் சுரேஷ், கர்ஷன ராஜகருணா, ராசமாணிக்கம் சாணக்கியன், சிவனேசதுரை சந்திரகாந்தன், சாந்த அபேசேகர ஆகியோர் இந்த விசாரணை பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். வாக்குமூலங்களை பதிவு செய்யும் வகையில் சட்டவிரோத சொத்து மற்றும் சொத்து விசாரணை பிரிவு இந்த அரசியல்வாதிகளுக்கு விரைவில் அழைப்பாணி அனுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் முன்னாள் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்து மற்றும் சொத்து விசாரணை பிரிவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத முறையில் சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தி யாராவது சொத்துக்களை கொள்ளளவு செய்தமை கண்டறியப்பட்டால் அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார்.
ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சராக கெஹலிய ரம்புக்வெல இருந்தபோது இறக்குமதி செய்யப்பட்ட மனித ஈமோகுளோபின் குப்பிகளில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தான பாக்டீரியாவுடன் உப்பும் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உள்ள ஆய்வுக்கூடத்தின் பரிசோதனைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் சுகாதார அமைச்சின் பல உயர் அதிகாரிகள் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட தரமற்ற ஈமோகுளோபின் குப்பிகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக வழக்கு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த குப்பிகள் தொடர்பாக ஜேர்மன் ஆய்வகத்தால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவுகள் தொடர்பான விடயத்தை பிரதி சட்டமா அதிபர் லக்மாலி கிரிகாகம மன்றுக்கு தெரிவித்தார். இந்த தகவலின் பிரகாரம் இறக்குமதி செய்யப்பட்ட ஈமோகுளோபின் மனித உடலுக்கு ஆபத்தானது என்ற அதிர்ச்சி அளிக்கும் விடயம் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகள்களில் ஒருவர் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் முன்னாள் அமைச்சரின் மற்றும் ஒரு மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரம்புக்வெலவின் 2 மகள்கள் மற்றும் மருமகன் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி மூவரையும் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். ஒவ்வொரு சந்தேக நபரும் தலா 50,000 ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் பெறுமதியான 3 சரித பிணையிலும் விடுவிக்க நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். எனினும் முன்னாள் அமைச்சரின் மகள்களில் ஒருவர் பிணை நிபந்தனையை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு நடத்திய விசாரணை தொடர்பாக சமுத்திரி ரம்புக்வெல, அமலி ரம்புக்வெல மற்றும் அவரது கணவர் இசுரு புலஸ்தி பண்டார ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டனர். 40 மில்லியன் மதிப்புள்ள வீடு, 20.5 மில்லியன் மதிப்புள்ள வாகனம் மற்றும் மோட்டார் வாகனம் உள்ளிட்ட 134 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள அறிவிக்கப்படாத சொத்துக்கள் தொடர்பான விசாரணையின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக பல நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் ஏறத்தாழ 40 ஆயுள் காப்பீட்டு முதலீட்டு திட்டங்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. தமிழகமும் பிரதேச சபைக்கு தமிழரசு கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட 2 உறுப்பினர்களில் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மற்றவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் ஆதரவு வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் தவிசாளராகவும் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் உப தவிசாளராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகமும் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு சபையின் சபா மண்டபத்தில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் இடம்பெற்றது. 16 உறுப்பினர்களை கொண்ட இந்த சபையின் தவிசாளர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் தாலிப் அலியும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் SM ஜுபியனும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் நஜிபுல்லாவும் போட்டியிட்டனர். பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் மேற்கொள்ளப்பட்ட இந்த தெரிவில் 8 வாக்குகளை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் தாலிப் தவிசாளராக தெரிவானார். இந்த சபையில் உப தவிசாளராக விஜயானந்தம் விஜயகுமார் திறந்த வாக்கெடுப்பு மூலமாக தெரிவு செய்யப்பட்டார். தமிழகம் பிரதேச சபைக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் 3 ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக 3 அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக தலா 2 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலா 1 என 3 சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் நிலவி வரும் திண்ம கழிவகற்றல் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் தெரிவித்தார். அந்த வகையில் காரைமுனங்கு இந்து மயானத்துக்கு அருகில் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் திண்ம கழிவகற்றல் பொறிமுறைக்கு பொருத்தமான இடம் இல்லாத காரணத்தால் சிக்கலான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பத்மநாத மயூரன் குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட செயலாளர் மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளரின் முயற்சியால் தற்போது இந்த பிரச்சினைக்கான தீர்வு மாற்றிடொன்று சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த அமைவிடத்தில் தற்போது முன்னெடுக்கப்படும் பணிகள் முடிவடைய இன்னும் 2-3 மாதங்கள் தேவைப்படுவதாகவும் தற்சமயம் திண்ம கழிவகற்றல் தரம் பிரிக்கும் பகுதி இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார்.
பிரதேச மக்களின் எதிர்ப்பு காரணமாக காரைக்கால் பகுதி தற்போது திண்ம கழிவகற்றல் தரம் பிரிக்கும் பணிகளை செய்ய முடியாத பிரதேசமாக மாறியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த அமைவிடத்தில் தற்போது முன்னெடுக்கப்படும் பணிகள் முடிவடைய இன்னும் 2-3 மாதங்கள் தேவைப்படுவதாக, தற்சமயம் திண்ம கழிவகற்றல் தாம் பிரிக்கும் பகுதி இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார். பிரதேச மக்களின் எதிர்ப்பு காரணமாக காரைக்கால் பகுதி தற்போது திண்ம கழிவகற்றலை தரம் பிரிக்கும் பணிகளை செய்ய முடியாத பிரதேசமாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தேவை என கூறியுள்ள அவர், திண்ம கழிவுகளை தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதனை அகற்றுவதற்கான வசதிகள் இலகுவாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். சில வாரங்களில் முழுமையான வினைத்திறனான திண்ம கழிவகற்றலை மேற்கொள்ள முடியும் எனவும் பத்மநாதன் மயூர நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் நேற்றும் யாழ்ப்பாணத்தில் 160 போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மானிப்பாய் சுதுமலை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறையின் குற்றத்தடுப்பு பிரிவின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி விஜயராஜா தலைமையிலான காவல்துறை குழுவினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த இளைஞர் சிக்கியுள்ளார். விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சந்தேக நபரான இளைஞரை இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அரசியல் தலைவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோருக்கு தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தமிழக மக்களிடம் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான ஆதரவு பல்கி பெருகி வருவதாக நயினா நாகேந்திரன் தனது எக்ஸ் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் 22 நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம் எனவும், இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் யார் வேண்டுமானாலும் வரலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். பழனியில் நடத்தப்பட்ட முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு ஜப்பானில் இருந்து சிலர் கலந்து கொண்டதாக திமுக அரசால் பெருமை பேசியதாக நயினா நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு உத்தரப்பிரதேச முதல்வரும் ஆந்திரா துணை முதல்வரும் வரக்கூடாது என்பது முறையா எனவும் மாநில பாஜக தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநாட்டுக்கு ஆந்திர துணை முதல்வர் வரக்கூடாது என்பது அமைச்சரின் நிலைப்பாடா அல்லது ஆந்திரா மற்றும் ஏனைய மாநிலங்களிலிருந்து பக்தி மிக்கவர்கள் யாருமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என சேகர்பாபு கூறுகின்றாரா என்ற சந்தேகம் எழுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலை தாண்டி ஆன்மீக ரீதியாக நடாத்தப்படும் மாநாட்டில் கூட மாநில அடிப்படையில் பிளவுவாதத்தை தூண்டுவது தவறு எனவும் தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் சுட்டிக்காட்டினார். எனவே பக்திக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை என்பதை உணர்ந்து மாநாட்டுக்கு வரும் தலைவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாகவும் நயினா நாகேந்திரன் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதல்களில் இணைந்து கொள்வது குறித்து 2 வாரங்களில் முடிவெடுக்கப்படும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அத்துடன் பேச்சுவார்த்தைகளுக்கு கணிசமான வாய்ப்புகள் இருப்பதாக ஜனாதிபதி நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல்கள் தொடரும் நிலையில் ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாவில் வைத்து சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இந்த பேச்சுக்களில் தெஹ்ரானின் அணு திட்டங்கள் மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்வதற்கு 2 வார கால அவகாசமே இருப்பதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை பெறாமல் இருக்க வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும், பாரிய அவலங்கள் மத்திய கிழக்கில் ஏற்படுவதை தடுக்கும் தருணம் இதுவெனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். எனினும் ராஜதந்திர முயற்சிகள் ஊடாக இந்த மோதல்களுக்கு தீர்வு காண்பதற்கான சாத்தியங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே உள்ளதாக அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மார்க் ஃபைபில் கூறியுள்ளார். எனினும் அனைத்து வழிமுறைகளையும் முயற்சி செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய புதைக்குழிகளால் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளோம். பிரித்தானிய உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துரைத்த உறவுகள். சட்டவிரோத சொத்து விசாரணையில் சிக்கிய சாணக்கியன், பிள்ளையான் உள்ளிட்ட 28 அரசியல்வாதிகள் குறித்தும் விசாரணை. கெஹலிய இறக்குமதி செய்த மருந்தில் ஆபத்தான பாக்டீரியா, ஜெர்மன் ஆய்வில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தம்பல்காமம் பிரதேச சபை தவிசாளர் தெரிவு, தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் 2 வேறு வேட்பாளர்களுக்கு ஆதரவு.
மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அரசியல் தலைவர்கள். அரசியல் செய்ய வேண்டாம் என்கிறார் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர். இஸ்ரேல் ஈரான் மோதலில் பங்கேற்பது குறித்து 2 வாரங்களில் முடிவெடுக்கப்படும். அமெரிக்காவின் கருத்தால் மேலும் பதற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.